வணக்கம் நண்பர்களே, நான் ஈஸ்வரன் பேசுகிறேன். இப்போ சிங்கப்பூரில் 2 நாள் முன்னால், அதாவது 16th December 2025 அன்னைக்கு இந்த இமிக்ரேஷன் அஃபென்ஸுக்காக 3 பேரை கைது பண்ணியிருக்காங்க. அதாவது ஐசிஏன்னு சொல்கிறோம் இல்லையா, இமிக்ரேஷன் அண்ட் செக் பாயிண்ட்ஸ் அத்தாரிட்டி. அவங்க வந்து ஜூராங் வெஸ்ட்டுன்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே வந்து ஒரு ஹெச்டிபி வீடு, அங்கே வந்து ரெய்டு போயிருக்காங்க. ரெய்டு பண்ணதில் 3 பேர் வந்து டாக்குமெண்ட் இல்லாமல் இருந்திருக்காங்க. அதாவது ஓவர் ஸ்டேன்னு சொல்லுவோம். அதாவது அவங்களுடைய ஒர்க் பெர்மிட் வந்து காலாவதி ஆயிடுச்சு, அவங்க வந்து ரெனியூவல் பண்ணலை, புது ஒர்க் பெர்மிட்டும் இல்லை அவங்கள்ட்ட. இருந்தாலும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஏதோ வேலை செஞ்சுருக்காங்க இல்லீகலாக. மேபி ரெஸ்டாரண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஏதாவது சூப்பர் மார்க்கெட்டு, சின்ன கடை அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ அதில் வந்து அவங்க வேலை செஞ்சுருக்காங்க. அது வந்து சட்டப்படி குற்றம், அது இல்லீகல் ஜாப் அது. அதனால் 3 பேரையும் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. 4வது ஆள் ஒருத்தரையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவர் வந்து எதுக்கு அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா, அவர் வந்து அந்த வீட்டு சொந்தக்காரர்னு நினைக்கிறேன், முழு விவரம் கொடுக்கல, சொந்தக்காரரோ இல்லை மெயின் டெனண்ட்டோ என்னவோ தெரியல. அவர் வந்து இந்த 3 பேருக்கும் ரூம் கொடுத்துருக்காரு தங்கிறதுக்கு வாடகைக்கு. அதுவும் பெரிய குற்றம் இந்த ஊரில். அதனால் அவரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த 3 பேரில் வந்து ஒருத்தர் வந்து இந்தியரா, ஒருத்தர் வந்து ஃபிலிப்பினோக்காரர், இன்னொரு லேடி வந்து நேபாளிஸ் லேடியா. எல்லாருமே ஒரு 35 வயசுக்குள்ளே தான் 3 பேருமே. ஸோ இவங்கெல்லாம் இந்த ஒர்க் பர்மிட் முடிஞ்சிட்டு அவங்க வந்து ஊருக்கு போகல, பட் ஓவர் ஸ்டே பண்ணிட்டாங்க. பண்ணிவிட்டு வேறு ஏதோ ஒர்க்கும் பண்ணிகிட்ருக்காங்க. அநேகமாக ரெஸ்டாரண்ட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை மாட்டின்ட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஓவர் ஸ்டே பண்ணும்போது என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பேருக்கு பாதிப்பு ஏற்படுது பாருங்கள். இப்போது இவங்க ஆல்ரெடி ஒர்க் பண்ணாங்க இல்லையா, அந்த எம்ப்ளாயர் வந்து இப்போ எப்போ ஒர்க் பர்மிட் முடியுதோ அப்போ வந்து ஒன்று அவர் வந்து ரெனியூவல் அப்ளை பண்ணணும். அப்படி இல்லை நமக்கு இந்த ஸ்டாஃப் வேணாம் அப்படின்னு டிசைட் பண்ணார்னா, அவர் வந்து ஒர்க் பர்மிட்டை கேன்சல் பண்ணி இவங்களை வந்து ஃப்ளைட் ஏற்றணும். அது வந்து அந்த எம்ப்ளாயருடைய பொறுப்பு, அவருடைய கடமை, அது அவர் எஸ்கேப் பண்ண முடியாதுல்ல. ஸோ அப்படி அவருக்கு தெரியாமல் இவங்க வந்து காணாமல் போயிட்டாங்க வச்சுங்களேன். சப்போஸ் அவர் முடிவு பண்ணிட்டாரு, சரி நம்ம ரெனியூவல் பண்ண வேணாம், இதோட இந்த முடிஞ்சதோடு அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டாருன்னு வச்சுங்களேன். அப்போ இந்த ஒர்க்கர் வந்து திடீர்னு காணாமல் போயிடுவார். ஏன்னா அவருக்கு வந்து கேன்சல் பண்ணி ஊருக்கு ஏற்றிடுவாங்க அப்படிங்கிற பயம் இருக்கும். ஆனாலும் சடனாக காணாமல் போயிடுவார். அந்த மாதிரி போனாக்க அந்த எம்ப்ளாயர் வந்து முதல்ல வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். கொடுக்கலன்னா அவருடைய தப்பு. இது கொடுத்தாருன்னா அவருக்கு பாதுகாப்பு கிடைக்கும். மோஸ்ட் ஆஃப் தி எம்ப்ளாயர்ஸ் வந்து கொடுத்துருவாங்க, இந்த மாதிரி என்னுடைய ஒர்க்கரை வந்து காணாமல் போயிட்டாரு, ஒர்க் பர்மிட் முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்க. அப்போ அவருக்கு சேஃப் ஆகிடும். ஸோ அவருக்கு பிரச்சனை. அப்புறம் இவங்க வந்து ஏதோ ஒரு இடத்துல வேலை செய்கிறாங்க, இல்லீகலாக வேலை செய்கிறாங்க, அந்த பாஸுக்கும் பிரச்சனை. ஏன்னா சிங்கப்பூரில் வந்து யாருமே ஒரு ஃபாரினரை வந்து டாக்குமெண்ட் இல்லாமல் வேலைக்கு வைக்க முடியாது. இதே மாதிரி இந்த மெய்டு இருக்காங்க இல்லையா, அவங்க கூட ஒரு வீட்டில் தான் அவங்களுக்கு ஒர்க் பர்மிட் போட்டிருப்பாங்க. சம்டைம்ஸ் அவங்க வந்து பார்ட் டைமாக சில வீடுங்களுக்கு போய் வேலை பண்ணிட்டு வருவாங்க. அதுவும் இல்லீகல், பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த எம்ப்ளாயரை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து அங்கே வேலை செய்கிறதுக்கு இவங்களுக்கு அந்த பர்மிட் கிடையாது. இவங்களுக்கு வந்து ஒரிஜினலாக கொடுத்தது வந்து எந்த வீட்டில் வேலை செய்யணுமோ அதுக்கு தான் இவங்க வந்து பர்மிட் கொடுத்துருக்காங்க. அதனால் இவங்களும் மாட்டிப்பாங்க, அந்த புது எம்ப்ளாயரும் மாட்டிப்பார். ஸோ இதனால் இதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ அந்த வீடு தங்கிறதுக்கு இடம் கொடுக்குறாரு இல்லையா, அந்த ஹவுஸ் ஓனர் ஹெச்டிபியில் இருக்கார் வச்சுங்களேன். ஹவுஸ் ஓனர் வந்து இந்த மாதிரி ஆளுங்களை தங்கிறதுக்கு அலோவ் பண்ணார்னா அவருக்கும் பிரச்சனை வரும். அவருக்கு தான் பெரிய பிரச்சனை. 2 வருஷம் வரைக்கும் ஜெயில் தண்டனை கிடைக்கலாம், அல்லது $6000 வரைக்கும் ஃபைன் போடலாம் அரசாங்கம். ஏன்னா அரசாங்கம் வந்து இந்த இல்லீகல் இமிக்ரெண்ட்ஸ் அவங்கள வந்து ரொம்ப ஒரு குறியாக இருக்குது, அவங்கள வந்து அலோவ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல. ஸோ அவங்கள எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும், எப்படி ட்ராக் பண்ண முடியும்னு பார்த்தாங்கன்னா, இந்த மாதிரி தங்கிறதுக்கு இடம் கொடுக்குறாங்க இல்லையா, அவங்கள டார்கெட் பண்ணு அப்படின்னு சொல்லி வச்சுருக்கான். ஏன்னா இப்போ அவங்க வந்து எங்கேயாவது தங்கியானோம், இப்போ இல்லீகலாக இப்போது கள்ளக்குடியேறியாக வராங்க, சப்போஸ் போட்டில் கிட்டில் வந்துடுறாங்க ஒரு டாக்குமெண்ட் இல்லாமல், அப்போ எப்படியும் அவங்க ஒரு இடத்துக்கு தங்கியானோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தங்கிறதுக்கு யார் இடம் கொடுக்குறாங்களோ அவங்கள புடி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கான். அதனால தான் வந்து இப்போ இவருக்கும் வந்து அந்த பிரச்சனை வருது. அதாவது இந்த 3 பேருக்கு வந்து நமக்கு வந்து முழு விவரம் தெரியல, என்ன பேக்ரவுண்டு என்ன ஏதுன்னு தெரியல. பட் அவங்க வந்து ஓவர் ஸ்டே பண்ணியிருக்காங்க. அது வந்து சட்டப்படி குற்றம், அதுக்கான கைது வந்து அரசாங்கம் பண்ணிடுச்சு.
ஆனால் இதில் சம்டைம்ஸ் ஏதாவது ஒரு ரீசன் இருக்கலாம். ஏன்னா அவங்க வந்து பெருந்தொகை கொடுத்துட்டு வந்திருப்பாங்க ஏஜென்ட்டுக்கு. ஸோ அந்த 1 இயரில் 1 இயர்க்கு அப்புறம் அவங்க ரெனியூ பண்ணலன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு ஒன்றும் இப்போ அதனால் ஒரு பலனும் கிடையாது. ஏன்னா 1 இயரில் வந்து அநேகமாக ஏஜென்ட் கமிஷனுக்கே முக்கால்வாசி பணம் போயிடும். அதில் 6 மாதம் 8 மாதம் பணம் போயிடும். ஸோ இவங்களுக்கு வந்து ஒன்றும் யூஸ் இருக்காது. அதனால் அவங்க வேறு வேலை தேடிருப்பாங்க, வேறு வேலை கிடச்சிருக்காது. அதனால் அவங்களுக்கு என்ன செய்கிறோன்னு அறியாமலே அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, அப்படியே கண்டினியூ பண்ணியிருப்பாங்க ஸ்டே பண்ணுறதுக்கு, ஓவர் ஸ்டே பண்ணியிருப்பாங்க. அது விஷயம் தெரிஞ்சு பண்ணாங்களா, தெரியாமல் பண்ணாங்களான்னு தெரில நமக்கு. பட் எதுவாக இருந்தாலும் பண்ணது தவறு தான். ஸோ இந்த மாதிரி சப்போஸ் ஒரு இபியில் இருக்கார், இல்லை எஸ்பாஸில் இருக்கார், பர்மிட்டில் இருக்காருன்னு வச்சுங்களேன், அது முடிய போகுதுன்னா என்ன பண்ணணும், எம்ப்ளாயர் வந்து டிசைட் பண்ணணும், இவருக்கு நம்ம எக்ஸ்டென்ஷன் பண்ணலாமா இல்லை கேன்சல் பண்ணி ஊருக்கு அனுப்பிச்சிருவோமா அப்படின்னு டிசைட் பண்ணோம். இப்போ எம்ப்ளாய்மெண்ட் பாஸாக இருந்தால் அவங்க எம்ப்ளாயர் என்ன பண்ணலான்னா, சப்போஸ் அவர் கேன்சல் பண்ணுறாரு வச்சுங்களேன், அப்போ வந்து ஒரு மாதம் வந்து அவங்க ஒரு ஸ்பெஷல் பாஸ்னு கொடுப்பாங்க இது எம்ஓஎம்மில். அப்போ என்ன பண்ணலாம், அவங்க வந்து ஒரு 1 மந்த் ஸ்பெஷல் பாஸ் அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணி வாங்கிடலாம். வாங்கிட்டு இவருக்கு 1 மந்த் தங்கிறதுக்கு உரிமை கிடைக்கும் சிங்கப்பூரில் தங்கிறதுக்கு. அப்போ ஒரு வேலை தேடுறதா இருந்தால் அவருடைய பாடு, அது பார்த்துக்கலாம். ஸோ எம்ப்ளாயருக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஆனால் ஒர்க் பர்மிட்டை பொறுத்த வரைக்கும் இந்த சிஸ்டம் கிடையாது. இந்த மாதிரி ஸ்பெஷல் பாஸ் கொடுக்க மாட்டான். இப்போ எப்போ வந்து எம்ப்ளாயர் வந்து கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுறாருன்னு வச்சுங்களேன், அவர் எக்ஸ்பைரிக்கு சில நாட்கள் முன்னாலே கேன்சல் பண்ணிவிட்டு அவர் வந்து அந்த எந்த ஃப்ளைட்டு அதெல்லாம் டிக்கெட்லாம் வாங்கிட்டு எந்த ஃப்ளைட்டு எந்த டேட்டு டைமு அதெல்லாம் மென்ஷன் பண்ணி ஆன்லைனில் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு தான் அவரால் கேன்சல் பண்ணுறதுக்கு அவர் வந்து அனுமதிக்கப்படுவார். அதனால் இவ்வளவு நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் வந்து லைட்டாக எடுத்துக்கிறதுக்கு ஒன்றும் ஒரு முகாந்திரமே கிடையாது. தவறாக நம்ம ஏதாவது பண்ணோம்னா அதுக்கான விளைவுகள் வரும். அதை வந்து சந்தித்து தான் ஆகணும் எல்லாருமே. ஸோ கடைசியாக பார்த்தோம்னா இதில் வந்து அவங்களுக்கு அந்த அந்த ஓவர் ஸ்டே பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து இன்னும் சில விளைவுகள் உண்டு. அதாவது இப்போ ஆம்பளைகளாக இருந்தால் ஜெயிலில் போடலாம், இல்லை பிரம்படி கூட கொடுக்கலாம் தண்டனை மாதிரி. பெண்களாக இருந்தால் சிறையில் தான் போடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, வண்டி ஏற்றிடுவாங்க, ஆனால் பேன் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா ஒன்ஸ் இஸ் கன்விக்டட் அண்ட் ஜெயில்டு அண்ட் பனிஷ்டுன்னு வச்சுங்களேன், அப்போ வந்து திருப்பி சிங்கப்பூருக்கு வர்றது ரொம்ப ஒரு முடியாத காரியமாக ஆகிடும். அவங்க வந்து பேன் பண்ணி திருப்பி வந்துடுவாங்க. அதனால் ஃப்யூச்சரே போயிடுச்சு அவங்களுக்கு. அதனால் அந்த மாதிரி யாராவது ஒரு ஸ்டேஜில் இருந்தாங்கன்னா தயவு பண்ணி எந்த விதமான ஒரு தவறான அணுகுமுறையும் வந்து கடைப்பிடிக்கக்கூடாது. ரூல் படி எதுவோ அதுபடி தான் நீங்கள் போகணும். அப்படி உங்களுக்கு வேலைகளை கிடைக்கலன்னா யாரையாவது கேட்டுக்கிட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரி மற்ற எம்ப்ளாயர்லாம் நீங்கள் டைரெக்டாக அப்ரோச் பண்ணலாம். அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி இக்கட்டான நிலமையில் இருக்குங்க, எனக்கு இப்போ பணமே ரெக்கவர் ஆகலை, ஆனால் பாஸ் இது முடிஞ்சு போச்சு பர்மிட்டு, ஏதாவது பண்ணி ஒரு வேலைக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவர் கோட்டா இருந்துச்சு அந்த மாதிரி ஏதாவது தேவையும் இருந்துச்சுன்னா அவர் வந்து பண்ணுவார் கண்டிப்பாக. அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. பட் என்ன இருந்தாலும் ஒரு சட்டத்துக்கு புறம்பான செயலை பண்ணிவிட்டு அதுக்கான விளைவுகளை அனுபவித்தா திருப்பி சிங்கப்பூருக்கே வர முடியாது. அந்த மாதிரி எல்லாமே க்ளோஸ் ஆகிடும். அதனால் இதை தான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக வச்சுக்கணும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.